குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள அஞ்சார் காவல் நிலையத்தில் உதவி சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து வந்தவர் அருணா பென். இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் மூலம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர் திலீப் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டது. இந்த அறிமுகம் நாளடைவில் காதலாக மாறியது. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ்-இன் முறையில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தனர். திலீப் மணிப்பூரில் வேலை செய்து வந்தார். விடுமுறைக்கு வரும்போது அருணா பென்னுடன் தங்கியிருப்பது வழக்கம். தற்போது விடுமுறைக்கு வந்து அருணாவுடன் திலீப் தங்கியிருந்தார். இருவரும் அகமதாபாத்துக்கு ஷாப்பிங் சென்று வந்தனர். சம்பவத்தன்று இரவு காதல் ஜோடிக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே தடித்த வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன. இருவரும் மாறி மாறி திட்டிக் கொண்ட நிலையில் திலீப்பின் தாயார் குறித்து அருணா தகாத வார்த்தைகளில் திட்டியிருக்கிறார். ஏற்கனவே உச்சகட்ட கோபத்தில் இருந்த திலீப்புக்கு அந்த வார்த்தைகள் கொலைவெறியை தூண்டியிருக்கின்றன. உடனே அருணாவின் கழுத்தை நெரித்திருக்கிறார். ஆசை ஆசையாக காதலித்த காதலியின் உயிர் தன் கையாலேயே பிரிவதை கூட உணராதபடி கோபம் அவரை ஆக்கிரமித்திருந்தது. சிறிது நேரத்திலேயே அருணாவின் உயிர் பிரிந்திருக்கிறது. எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் திலீப்புக்கு நிதானம் திரும்பியிருக்கிறது. காதலியை கொன்ற பயம் அவரை தொற்றிக் கொண்டது. அச்சத்தில் அவரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார். கையை அறுத்து கொண்ட திலீப் வீட்டிலிருந்த பெனாயிலையும் குடித்திருக்கிறார். ஆனால் அவர் சாகவில்லை. இரவு 10 மணிக்கு கொலை செய்த திலீப் இரவு முழுவதும் அருணாவின் உடலுடன் இருந்துள்ளார். காலையில் அருணா வேலை செய்து வந்த காவல் நிலையத்துக்கு சென்று கொலை செய்து விட்டதாக கூறி திலீப் சரணடைந்தார். உடனே போலீசார் விரைந்து சென்று அருணாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திலீப்பை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சம்பவத்தன்று இரவு இருவரும் சண்டை போட்டபோது அந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கேட்டிருக்கிறது. ஆனால் யாரும் அருணாவின் வீட்டுக்கு வந்து பார்க்கவில்லை. ஒருவேளை யாராவது வந்து அவர்களின் சண்டையை நிறுத்தியிருந்தால் ஒருவேளை இந்த கொலை நடக்காமல் இருந்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.